இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேச முடியாது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 27-28 திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறிவதற்காக பிளாத்துவின் அரண்மனையிலிருந்து அவர்கள் கொண்டு போகும் பொழுது அங்கு அநேக ஸ்திரீகள், திரள் கூட்ட ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் பக்கமாக திரும்பி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. நீ உங்களை காத்துக் கொள்வதற்கு, உங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கு இனிமேல் தான் நீங்க ஜெபிக்கணும். நீங்க உங்களுக்காண்டி எனக்காண்டி அழுகிறதை நீங்க நிறுத்திட்டு இனிமேல் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் அழுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் குறிப்பிட்டு அந்த ஸ்திரீகளை நோக்கி சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எத்தனை பேர் இந்த நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிள்ளைகளுக்காக பெற்றோர் அழுது செபிக்கிற நாட்கள் இப்படி இருக்கு. பிள்ளைக்கு தேவை உண்டு, பிள்ளை இப்படி இருக்கிறான், பிள்ளை அப்படி இருக்கிறான்னு சொல்லுகிற அநேகருடைய காரியங்கள் கேட்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் எல்லா பெற்றோருடைய இறுதியும் கடினப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாருடைய ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளும் சரி, அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சரி, எல்லாருக்கும் ஒரே வலிதான், ஒரே வேதனை தான். ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அதே வேலை தான். ஏன்னா பிள்ளைகளை குறித்து எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. ஆனா பிள்ளைகளுக்குள்ள பாரம் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள், எத்தனை தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிய ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீ அழுங்கள். ஆனா நம்ம கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருகிறதா? ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? ஐயா, இந்த உலகம் பிள்ளையை பாதிக்கும் என்கிறதுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிவிட்டார். இந்த உலகம் மோசமானது, இந்த உலகத்துடைய காரியம் பிள்ளையை பாதிக்கும், மனவேதனையாக இருக்கும். ஆனா பிள்ளை திருந்தணும், பிள்ளைக்காண்டி தேவ சமூகத்துல போய் கண்ணீர் விடுகிற எத்தனை சகோதரிமார்கள், எத்தனை சகோதரமார்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தா கை விரல் விட்டு எண்ணக்கூடிய காரியங்கள் தான் இருக்கும். பிரியமானவர்களே, என் பிள்ளை குணமாகணும் ஆசை இருக்கு, என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஆசை இருக்கு, என் பிள்ளை உயர்வா வரணும் எனக்கு ஆசை இருக்கு, என் பிள்ளை நல்ல மனுஷனா இருக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கு. ஆனா அதற்காக எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று பார்க்க முடிய ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சமூகத்துக்கு தெரியும், அவருக்கு முன்பதாக எது மறைவாக இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவரே, ஐயா, எத்தனை பேர் இருதயத்துல கை வைத்து நாம் பார்ப்போமே, எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக என் பிள்ளை இந்த காரியத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் பாருங்களேன். ஒரு பையன் இருக்கானா, அடங்காதவனா இருக்கிறான், வேலை சொல்லி அடங்காதவனா அவனை மூப்பர் இடத்துல கொண்டு போகலாம் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றா, ஒரு பிள்ளைக்காக நீ அழு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என் பிள்ளை அடைய மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். ஆனா அவனுக்காக நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அழுக என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிற பிரியமான கல்லான இருதயம் படைத்தவர்களாய் மாற்றி. ஏன் அப்படின்னா, விசுவாசானவன் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி விட்டான். இதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொன்னார், உனக்காக ஒரு பிள்ளைகளுக்காக நீ அழு என்று. ஆனா பிள்ளைகளுக்காக இருதயம் நெருங்காத எத்தனை பெற்றோர் உண்டு. அவனுக்காண்டி செலவு பண்ணணும், அவனுக்காண்டி கொடுக்கணும், அவனுக்காண்டி இருக்கணும். அவன் துன்மார்க்கமா போய்கொண்டே இருக்கிறானே, தேவ சமூகத்தில் அவனுக்காக ஜெபிப்பதற்கு என் இருதயம் ஒன்றும் மாறவில்லையே. ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுவார் பாருங்களேன். ஏன் பிள்ளை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே போலதான் அவர் நினைக்கிறார். ஏன் பிள்ளை
உங்களை எப்படி அவர் உங்க பிள்ளையாய் நினைக்கிறாரோ உங்க பிள்ளையை அப்படிதான் அவருடைய பிள்ளையாய் நினைப்பார். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய காரியத்துக்கு என் மகன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான் என்று பார்க்க முடியாது அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர்களோடு பேசுகிறாரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க பிள்ளைக்காக நீங்க அழுது எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு காரியத்துல பிள்ளை மாட்டிக்கிட்டானா அப்ப கண்ணீர் வடிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஆனா மறைவிடத்துல வடிக்கிற கண்ணீர் வெளியரங்கமாய் பலம் தரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன் அரைக்கரை வீட்டுல பூட்டி உன் பிள்ளைக்காய் கண்ணீர் விட்டு அழுது எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? என் பிள்ளை இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளை இப்படி படிக்கணும்னு நினைக்கிறேன், என் கண்ணுல தண்ணீர் வரலையே, வறண்ட நிலம் போல் இருக்கிறது. கல்லான இருதயம். ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் அற்புதம் செய்வார் எனக்கு தெரியும். ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இதை செய்தால் இந்த காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொடுப்பார் எனக்கு தெரியும். ஆனா எல்லா ஜனங்களையும் பார்க்கிறோம், அங்க போறோம், இங்க போறோம், அவங்ககிட்ட கேட்கிறோம், எதுக்கு ஹெல்ப் எல்லா இடத்துலயும் கேட்கிறோம். ஆனா பிள்ளைக்காண்டி தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்று பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோடும் என்னோட பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா மற்றவங்க எப்படி அக்கறை எடுத்து ஜெபிப்பாங்க? ஒரு ஊழியக்காரருக்கு நீங்க நம்ம லெட்டர் எழுதி போடுறோம் ஜெபிப்பதற்கு, நல்லது, அவர் ஜெபிப்பார். நீங்க நல்லா படுத்து தூங்குறீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்படி அவர் ஜெபத்தை கேட்பாரு? அவர் ஜெபிப்பார். அவர் ஊழியக்காரர், ஆண்டவரே இந்த மகனுக்கு அது அற்புதம் செய்யுன்னு சொல்லி ஜெபிப்பார். எல்லா ஊழியக்காரங்களுமே வந்து வீட்டுல கூட ஜெபிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என் மகனை குறிச்சு எனக்கு அக்கறை இல்லாதபடிக்கு இன்னொரு ஊழியக்காருக்கு எப்படி அக்கறை இருக்கும்? அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாரு. நான் என் மனம்போட போக்குல வாழ்வேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் 24 மணி நேரம் டிவி பார்ப்பேன், நான் 24 மணி நேரம் வெறுமையா என் நேரத்தை நான் போக்குவேன். ஆனா ஆண்டவருக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாதபடி இருப்பேன். ஆனா என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் சுகமாகணும், என் மகன் இப்படி இருக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்? அநேக குடும்பத்துக்குள்ள அங்க போய் ஜெபம் பண்ணேன் கேட்கல, இங்க போய் ஜெபம் பண்ணேன் கேட்கல, அதுக்காக நாங்க குறி கேட்க போறேன், அங்க போய் ஒரு கயிறை கட்டிக்குவேன், இங்க போய் நான் மந்திரிச்சு போட்டுருவேன், அங்க போய் அது எப்படியாவது அவன் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுக்கு நேரம் சரியில்ல. அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவன் சரியா போயிடுவான். இப்ப அவனுக்கு தலையில சுக்கரை சுத்திக்கிட்டு இருக்கான். அது எப்படிதான் இருப்பான்? ஐயா, அதெல்லாம் விட்டுருங்க. தேவ சமூகத்துல நீங்க கண்ணீர் வடித்த நாட்கள் எத்தனை என்பதை மாத்திரம் நினைத்து பார்க்க முடியாது. ஆண்டவர்களோடு என்னோடு இடைபெடுகிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தான், எல்லா பேரண்ட்ஸுக்கும் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உங்க பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள், உங்க பிள்ளைகள் அடங்காதவர்களாக இருக்கிறார்கள், உங்க பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கிறானா, உங்க பிள்ளை துன்மார்க்கமான வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறானா, உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையா, உங்க பிள்ளைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறானா, உங்க பிள்ளை படிக்க மாட்டேன்றானா, நீங்க எடுத்த பிரயாசம் எவ்வளவு? ஞானத்தின் பிறப்பிடம் அவர். நீங்க பணத்தை விட்டு எறியலாம் எவ்வளவு வேணாலும், ஆனா அறிவை கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்ப தேவ சமூகத்துக்கு நீங்க உங்க பிள்ளைக்காண்டி அழுங்க என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சகோதரிமாருக்கு விசேஷமா சொல்றார், எருசலேம் குமாரத்திலே உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. வெளியில மனுஷன் அழுகாதீங்க, உங்க பிள்ளை முன்னாடி அழாதீங்க, மறைவிடத்துல போய் அழுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அற்புதத்தை பார்ப்பீர்கள். இது என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள வருதோ ஆண்டவர் அற்புதத்தை காணச்சிவர். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இனி நாங்க வெளியரங்கமே அழாமல் தேவ சமூகத்துல அமர்ந்து அழுகிற ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.